நம்ம எல்லாருக்குமே ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் ஆண்டவரை பற்றி பேச பேச நமக்கு என்னன்னு சொன்னால் அந்த வைராக்கியம், நம்பிக்கை, அந்த 2 ரக்கை இருந்தால் தான் பறந்து போக முடியும்னு மாம்பழம் சாமிகள் சொல்லுவார். அதற்காக தான் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை இறைவனுக்கு காண்பிச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். எல்லோரும் நாங்கள் நைவேத்தியம் பண்ணோம் ரொம்ப நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட காமிக்கணும். ஏன் காமிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் அவ்வளோ ஒரு விஷமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட காமிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது கிடையாது. நாம் சாப்பிட்றத அப்பா நீ எனக்கு கொடுத்துருக்கே, இவ்வளோ சந்தோஷமாக வாழ வச்சுருக்கே, நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்துருக்கேன்னு காமிக்கிறீங்க, அவ்வளோதான். அவர் அதை எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் அதை அனுகிரகம் பண்ணி கொடுப்பார். அது மாதிரி அந்த காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தை தூங்கின்னு இருக்கா. அவள் அம்மா வந்து பால் கொடுக்கலான்னு பாலை சுட பண்ணிகிட்டே இருக்கிறச்சே அந்த கரண்டியில் ஒரு பல்லி வந்து விழுந்துருச்சு, சின்ன பல்லி. டக்குன்னு அவங்க அந்த பல்லியை தூக்கி போட்டுட்டு அந்த பாலை எடுத்து கொடுக்கலான்னுட்டு வரும்போது அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்க, பல்லி விழுந்துட்டு நான் எடுத்து போட்டேன் அந்த கரண்டிலேருந்து, பால் நல்லா தான் இருக்குது, கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு. அவர் சொன்னாரா, அது முடியாது, நீ அந்த மாதிரி விழுந்த பால் அந்த கரண்டியில் விழுந்தால் கூட கொடுக்கக்கூடாதுன்னு கொண்டாயிங்கன்னு கொண்டு போய் அப்படி கொட்டினோடனே பார்த்தா பெரிய பல்லி ஒன்று செத்து கிடந்திருக்கு அந்த பாலுக்குள்ளே. அது உணர்த்துறார். இன்றைக்கும் அந்த பையன் லண்டனில் இருந்து நல்லா பண்ணின்னு இருக்கான். ஆனால் அன்றைக்கி அந்த பாலை குடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அந்த பையன் நம்மளோட இருந்திருக்க மாட்டான். அதுக்காக தான் என்ன சொல்கிறோம் சொன்னால், நம்ம பால் குடிக்கிறோமோ என்ன சாப்பிட்றோமோ கடவுளுக்கு வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. கடவுளுக்கே வெக்காட்டா கூட அவர் காப்பாற்றுவார் கூடவே இருந்து. ஆனால் அந்த இதை காப்பாற்றி கொடுக்கறதுக்காக தான் அப்படி பண்ணணும்னு சொல்லி எவ்வளவோ அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் அடியார்களுக்கு நடந்துட்டுருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா 50 வருஷம் முன்னாடி 2வது மாடியிலேருந்து விழுந்த நம்ம ரத்தனசாமி இன்றைக்கும் ஆண்டவர் அருளால் வந்து ரெட்டிப்பட்டிக்கும் பிள்ளையார் குப்பத்துக்கும் ரங்கநாதர் கோயிலுக்கும் வந்து சாமியை வேண்டுறார் அப்படின்னு சொன்னால், 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தம் ஓடுது நினைவே இல்லாமல் இருந்த ஒருத்தர் 50 வருஷமாக சௌக்கியமாக வாழறதுக்கு ஆண்டவர் வழி வகுத்திருக்கார் அப்படின்னு சொன்னால், நித்தம் ஆண்டவர் உறவாடுறார் அப்படிங்கிறது சத்தியம். அப்படிங்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். சரி, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலை வந்திருக்கு, மலேரியா வந்திருக்கு, டைஃபாய்டு வந்திருக்கு, எத்தனையோ வந்திருக்கு. தாய் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெண்மணிக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு கொண்டு போய் விட்டாங்க. தாய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த பொண்ணை 3 நாள் இங்கே தங்கணும்னு சொல்லி அதுக்கு விபூதி கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. 3வது நாள் விபூதி கொடுக்கறதுக்கு அந்த பெண்ணு காணும். எங்கன்னு பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பெண்ணை காணும், கிளம்பி ஓடிட்டா போல இருக்குன்னு. அப்போ தாயை வந்து ஆண்டோட்ட நிஷ்டை இருந்துட்டு கணத்தில் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அருள்சக்தி அன்னையார் கணத்தில் போய் பாருங்கன்னொடனே போய் பார்த்தா அந்த பெண் தண்ணிக்குள்ளே குதிச்சிருக்கா. மூளை சரியில்லாதனால கணத்துக்குள்ளே குதிச்சிட்டா. உடனே அங்கே இருந்தவர்களாம் வந்து அந்த பொண்ணை தூக்கின்னு வந்து சாமி இருக்கிற இடத்துல போட்டு தாய் வந்து அப்படியே ஆண்டோட்ட வேண்டி, நம்மளை நம்பி ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கு, அது நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா குருநாதா, இப்படியாவது காப்பாற்றணும் நீங்கள் தான் சொல்லி அந்த விபூதி இட்ட உடனே அவள் வந்து கண் முழிச்சு பார்த்து பேசினா. ஆனால் என்னன்னா, விழுந்ததுனால உயிரே போக வேண்டிய பெண்ணானவள் மூளை வளர்ச்சி அடைந்து நல்ல ஒரு பெண்ணாக மாறி தண்ணியில் குதித்து வெளியில் வந்தோடனே பார்த்தா அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அப்புறம் சந்தோஷமாக அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போனான். எதற்காக சொல்கிறோம் சொன்னால், அப்படி லெஜெண்ட், அப்படி ஒரு மகான், அப்படி ஒரு அருள்சக்தி அன்னையார் வாழ்ந்த இந்த கலிகாலத்தில் நாமும் அவளோட கூட வாழ்ந்து அவர்களை பற்றி தெரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். சரி, அன்னைக்கெலாம் தான் செஞ்சாங்களா, தாய் வாழ்ந்த காலத்தில் மட்டும்தான் செஞ்சாங்களா அப்படின்னா, இன்றைக்கும் செய்கிறாருங்கிறதுக்கு பல உதாரணம் இருக்குது. இப்போ வந்த கொரோனா வந்தபோது கூட ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொல்லுவார். ஆண்டவர் வந்து கொரோனா பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட குறிப்பு கேட்டபோது ஆண்டவர் சொன்ன குறிப்பு வந்து, அருகம்புல் அர்ச்சனை ஆணை முகனுக்கு செய்துவா, உருகும் உள்ளம் தெளிவு பெற வேண்டும், ஊரெல்லாம் பரவி உயிர் பலி கொள்ளும், கொரோனா பயம் தெளிந்து பலன் என்றும் கிடைக்குமே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சிம்பிளாக சொல்லிட்டார் பாருங்க. அருகம்புல் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் போதும், தினமும் பண்ணிட்டு வந்தால் கொரோனா பயம் தெளிந்து நமக்கு வந்து கொரோனா பிரச்சனை வராதுன்னாரு. அதே மாதிரி அடியார்கள்லாம் இன்னைக்கும் பண்ணிட்டு வராங்க, இன்னைக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ரமா கோபி தாயோட மகன் நிரஞ்சன் பார்த்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் படிச்சுட்டு தூங்காமல் இருந்து படித்ததுனால காலையில் ட்ரெயினில் போச்சே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அவன் தெளிஞ்சு பார்க்கும்போது ஒரு வயதானவர் தாடி வச்சுன்னு வந்து
அந்த குழந்தைய கூட்டின்னு போய் காலேஜில் விட்டுட்டு அங்கே சொல்கிறாரு, தினம் நீ இந்த ட்ரெயினில் வர, நான் உன்னை பார்த்துன்னு தான் இருக்கேன், இன்றைக்கி நீ மயங்கி விழுந்துட்ட, நான் யாரும் உன்னை காப்பாற்றல, நான் கொண்டு வந்து உன் காலேஜில் விட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்து அந்த காலேஜில் விடுறார். வேறு உருவத்தில் வந்திருந்தா கூட நம்ம நம்ப மாட்டோம். ஆனால் தாடி வச்சுட்டு ரெட்டிப்பட்டி சுவாமிகள் மாதிரியே வந்து அவரே தான் வந்தாரே தவிர வேறு யாரும் வர முடியாது. உன்னை தினம் பார்த்துட்டு இருக்கேன்னு யாராவது சொல்லுவாளா? நம்ம கூடவே நித்தம் நித்தம் உறவாடுறாரு. இன்னிக்கும் அன்றும் இன்றும் என்றுமே ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பாருங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் சமீபத்தில் நடந்தது சொன்னாதான் இன்னைக்கும் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு அந்த நம்பிக்கை. நீங்கள் எந்த ஒரு பொண்ணு லண்டனில் வந்து உட்காந்துருக்கா, அவளுக்கு கடைசி ட்ரெயின் போயாச்சு, ராத்திரி 12 மணி. ஒரே ஒரு பெண், அவள் தனியாக வேற வந்திருக்கா, இந்தியாவிலேன்னு போயிருக்கா, பத்மினிங்கிற பொண்ணு உட்காண்டிருக்கா லண்டனில். ட்ரெயின் போயாச்சு, அங்கேயே உட்காந்து அழுதாலும், குருநாதா உங்களை நம்பி வந்திருக்கேன், எனக்கு வழி தெரியாது, எனக்கு போக தெரியாது, நான் இருக்கிற இடத்துக்கு போனோன்னா ட்ரெயின் வேணும், வேறு வசதி கிடையாது, போக முடியாது, எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும், இல்லைன்னா நாளைக்கு காத்தால வரைக்கும் நான் இங்கே உட்காண்டே இருக்கணுமே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி முடித்து கண்ணில் 2 சொட்டு தண்ணீர் விட்ட உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்றைக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரெயின் இந்த இடத்துல அந்த இடத்துக்கு விடுறோம். ஒரே ஒரு பெண்மணிக்காக லண்டனில் கூட ட்ரெயின் விட முடியும் அப்படின்னு சொன்னால் அது மகானால தான் முடியும். அந்த ஒரு பெண்ணால தான் அந்த கூட வந்தவங்க எல்லாருக்குமே பலன் கிடைச்சது. அது மாதிரி அடியாரெல்லாம் இருக்கும்போது ஒரு அடியார் இருந்தால் கூட போதும், அந்த கூட்டத்தில் வேண்டினான்னா மற்ற எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்ம நிறையா பேர் பார்த்துருக்கோம். அதே ட்ரெயின் விஷயம் நீங்கள் சொன்னோன்னு ஞாபகம் வருது. முதல் வரிசையில் சம்பத் சாமி உட்காந்துருக்காரு. அதே ட்ரெயின் தண்டவாளத்தில் விழுந்து அவர் இன்னைக்கு வந்து அருள் பண்ணி செஞ்சுட்டு இருக்காருன்னா, உயிர் பிழைத்து வந்து இவ்வளவு தொண்டு செய்யறது காரணம் ரெட்டிப்பட்டி சுவாமியினுடைய கருணை தான். காரைக்குடி ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிறதுக்குள்ளே குதிச்சிட்டாரு, உள்ளே விழுந்துட்டார். அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்கு. கல்யாணத்துக்காக போயிருக்கோம், எல்லாரும் கல்யாணம் நின்று போயிட போதேன்னு பயத்தில் இருக்காங்க. அங்கே இருந்தவங்களாம் அவன் இந்த பையன் போயிடுவாருன்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு வந்து 10 வயசோ 12 வயசோ அந்த மாதிரி விழுந்த உடனே ஆண்டவர் வந்து அவர் காதில் சொன்னாராம், தலையை தூக்காத, அப்படியே படுத்துருன்னு ஆண்டவர் சொன்னாராம். அப்படியே படுத்திருந்தார். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் ட்ரெயின் நின்னப்புறம் ஏந்து வெளியில் வந்தார். இன்றைக்கும் வந்து ஆண்டவரை வேண்டி ஆண்டவரோட பணி பண்ணி ரங்கநாதர் கோவில் வந்து நடக்கிறதுக்கெல்லாம் பண்ணுறாருன்னு சொன்னால், பணி செய்யணும்னா தான் வாழவே வைப்பார். எதற்காக சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் இறை பணி செய்யணும், ஆன்மீகத்தில் நல்ல வளர்ச்சி அடையணும்னா தான் இங்கே இருந்து வாழ முடியும். இல்லை நம்ம நல்ல சொத்து சுகத்தோடு சாப்பிட்டு தூங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலான்னு சொன்னால் இந்த உலகத்தில் இடமே கிடையாது. ஏன்னா இது புண்ணிய பூமி, இதில் இருக்கணும்னு சொன்னால் பணி செய்யணும். எத்தனையோ பேர் முதல் வரிசையில் மணிசாமிகள், ஞானமணி சாமி, நம்ம கொக்காலடி சிவகுமார் சாமி எல்லாம் விடாது பணி செய்கிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், பவானி தாய், மாதாபுரம் தாய், ரெட்டிப்பட்டியில் போய் இருந்து நான் பணி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வயதானவர்களுக்கும் அது புரிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் புரிஞ்சதை விட இவங்கெல்லாம் வந்து பாரதி பாஸ்கர்லாம் வந்து இவ்வளோ தூரம் பேசும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஆண்டவர் என்ன கேட்டதை கொடுப்பார், கிரமமாக நீ இருந்தால். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், மனசார நினச்சா போதும். எந்த இடம், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இது வேணும்னு கேட்குறோம். அது கேட்காம நீங்கள் கூட இருந்து எங்களுக்கு செய்யுங்கன்னா, ஒரு பெண்மணி நடந்து போயிட்டே இருந்தா, குருநாதா எனக்கு 20 ரூபாய் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்டான். உடனே கீழே எடுத்து போட்டு நீ எடுத்துக்கோன்னு ஆண்டவர் சொல்லலை. அங்கே ஒரு 2 அட்டைப்பெட்டியை காமிச்சார். அவள் கண்ணில் மட்டும்தான் அந்த அட்டைப்பெட்டி படுறது. கோடானு கோடி மக்கள் போயின்னு இருக்கான். நேராக போனால் அந்த அட்டைப்பெட்டியை கொண்டு போய் கடையில் போட்டால் 20 ரூபாய் கிடச்சிது. நீ கேட்டேல்ல, கொடுத்துட்டேன். நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், சின்ன விஷயமா கேட்குறோம். எனக்கு குழந்தை பிறக்கணும், நான் படிக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், இதை பண்ணணும். கலெக்டர் ஆக்குவார், பெரிய பெரிய பதவி கொடுப்பாரு, எத்தனையோ ஆசிரமங்களில் குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அப்படி பல பணி நமக்காக காத்துன்னு இருக்காது. எதுவுமே புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்காக அழறதோ வேண்டுறதோ பண்ணக்கூடாது. இறைவனுக்காக மட்டும்தான் அழணும். நம்ம கண்ணீர் வருதுன்னு சொன்னால் அது குரு அருள் கிடைக்கணுன்ற அருளுக்காக மட்டும்தான் நாம் அழணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு, இங்கே சின்ன விஷயம்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் பாரதி பாஸ்கர் தாய் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நமக்கு தோணும். ஒரு அனுபவம் ஞாபகம் வருது. ரவி பாகவதர் இங்கே பாட போகிறாரு. அவரும் அடியனும் வந்து பாம்பேக்கு போயிருந்தபோது
திரு கீதா கணேஷ் இருக்காரு, அவருடைய அண்ணாவுடைய ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லி நாங்கள் ட்ரெயினில் ஏறுற சமயத்தும் ட்ரெயினில் ஏறி உட்காந்த போது ஒரு மணி நேரம் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கலான்ட்டு போகணும். இது வந்து நான் சொல்கிறது ஒரு 1993 இருக்கும், கிட்டத்தட்ட 30 இயர்ஸு இப்போது நடந்திருக்கிற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு டைமில் பேப்பர் டிக்கெட் தான் ட்ரெயின் டிக்கெட் இருக்கும். நிறையா எல்லாருமே போயிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் போகிறோம். நானும் ரவி பாகவதர் மட்டும் அந்த பாம்பே அவரோட ஆஃபீஸ்க்கு போனோம் டிக்கெட் எடுத்துகிட்டு. அப்போது வந்து கணேஷ் சதுர்த்தி அந்த இடத்துல விநாயகர் சதுர்த்தி நடந்துட்டுருக்கு, ஒரே கூட்டமும் நிறைய ஒரு கொண்டாட்டமாகவும் இருக்குது. நாங்கள் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டிக்கெட்டு நடுவில் வந்து எடுத்து பார்த்தோன்னா ரவி பாகவதர்கிட்ட டிக்கெட் இல்லை. அது ஒரு பேப்பர் டிக்கெட், இப்போ இருக்கிற மாதிரி ஆன்லைன் டிக்கெட் கிடையாது. ஒரு முறை வாங்கினேன்னா அதுக்கப்புறம் அதை திரும்ப வாங்கவே முடியாது. அதில் பல பேருடைய டிக்கெட் இருக்குது, எங்கள் 2 பேருது மட்டும் இல்லை, நிறைய பேருது இருக்குது. ரொம்ப பயந்துட்டோம், சின்ன பசங்க அப்போ 2 பேருமே ரொம்ப பயந்துட்டோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரே அழுது ஆண்டவர்கிட்ட வேணும். அங்கே தான் கணேஷ் சதுர்த்தி, விநாயகர் தான் நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமியோட குருவாச்சே, அந்த இடத்துல அவராக வேண்டின்னு போகிறோம். ஒரே கொண்டாட்டம் கூட்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு கூட்டத்தில் ஒரு சிக்னலில் நிற்கிறோம், ஒரே ஒரு பேப்பர் அந்த இடத்துல பறந்தது. சும்மா அதை எடுத்து பார்த்தா எங்களுடைய டிக்கெட். அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எங்களுக்கு அந்த டைமில். அவ்வளோ கூட்டமும் இருக்குது, எல்லாம் யாரோ முதிச்சுட்டு கூட போயிருக்கலாம் அதை. ஆனால் அந்த இடத்துல ஒரு பேப்பர் டிக்கெட் எடுத்து காமிச்சு, அந்த எங்களுக்கு அந்த வயசில் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அந்த இடத்துல எந்த கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு திருப்தி இருந்திருக்காது, அந்த டிக்கெட்டை பார்த்தா தான் திருப்தி. ஏன்னா அடி வாங்க போகிறோன்ற ஒரு பயம் வேறு, அடுத்தது அங்கே எடுத்துகிட்டு போனோன்னா அப்படின்றதுனால அந்த டிக்கெட் அப்போ காமிச்சு கொடுத்தது பெரிய ஒரு. அது மாதிரி சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உயிரை காப்பாற்றுற விஷயம் கூட பண்ணியிருக்காரு. கொக்காரெட்டி சாமியை பார்த்தோன்னா அந்த ஊரில் பிரத்யட்சமாக பார்க்க முடியுது. தேல் கொட்டிட்டு வராங்க, நானும் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல. இவங்க யாருக்கோ விபூதி தடவிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்னா தேல் கொட்டிருக்கு, அதனால அந்த கொடிமரத்தை சுற்றிட்டு வந்து விபூதி தடவுவோன்றாங்க. தேல் கொட்டினா என்ன ஒரு பயமும் அலருவாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் அந்த இடத்துல விபூதி தான் தடவுறாங்க. நண்டு கடிச்சா விபூதி. இந்த பொன்னுசாமி இருக்காங்க, வைரக்கண்ணு பொன்னுசாமி தாய், அவங்களுக்கு வந்து நண்டு கடிச்சிருச்சு. எல்லாரும் டாக்டர்கிட்ட போனோம், ஊசி போடணும்னாங்க. ஆனால் விபூதி தடவி தாயை வேணாங்க, உடனே குணமாயிடுது. எவ்வளோ மிராக்கிள்ஸ். விஜய் சாமி இருக்கார், மிராக்கிள் நடந்திருக்கு. அது திருமணம் நடந்தது விக்னேஷ் அவர்களுக்கு, அது ஒரு பெரிய ஒரு வரம் அவருக்கு கிடைச்சது. அது மாதிரி எல்லா விதத்துலையும் இந்த லௌகீகத்தில் ஏகப்பட்ட விஷயம் ஆண்டவர் கொடுக்கறதுனால தான் நம்ம ஒரு குருவாக வந்து ஆண்டவர் எடுத்துக்கோம் அப்படின்றத சொல்கிறோம். அதனால் லௌகீகமும் ஆன்மீகமும் இணையக்கூடிய ஒரு வழியாக ஆண்டவர் வழி இருக்குன்றத இந்த இடத்துல பிரத்யட்சமாக உணர முடியுது. தாய் நிறைவு. ரொம்ப சந்தோஷம், மிக்க அருமையாக அவர் வந்து சொன்னார். அதாவது இந்த கால விஷயம் மட்டும் இல்லாமல் ராமாயண காலத்துலேயும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, கைகை ரொம்ப நல்லவன் யாருக்குமே தெரியாது. அந்த கைகை வந்து தவம் பண்ணுறா. தவத்தில் வந்து அவளுக்கு என்ன தெரியறதா, 14 இது லோகங்கள் போனாலும் குழந்தை பிறக்காது ராமருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனால் இந்த வரம் வாங்கி அவர் வந்து 14 வருஷங்கள் காட்டுக்கு போனால் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே 14 ஆண்டுகள் வந்து போகணும்னு சொல்லி காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தசரதர்கிட்ட வரம் வாங்குறா. ஆனால் கைகேயிக்கு தெரியும் தசரதர் இறந்துடுவார், தன் கணவர் போனாலும் பரவாயில்ல, ராமனுக்கு வாரிசு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால அவரை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அமைச்சா. அந்த 2 7 இருந்ததுனால்தான் 2 குழந்தை பிறந்துதான். ஒரு குழந்தை கூட பிறக்காதுன்னு இருந்தவருக்கு 2 குழந்தை பிறந்தது. லவ குச்சான் பிறந்தது. லானா லங்கேஸ்வரனுடைய பெயர், வானா வானரங்களோட பெயர், கூனா குகனுடைய பெயர், சானா சபரியுடைய பெயர். அப்படி அவர்களுடைய இதை பெயரை வச்சு தான் லவ குச்சானே பேர் வந்துதான். இதெல்லாம் எந்த புக்கிலையும் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த புக்கிலையும் பார்க்க முடியாது. ஆண்டவரே வந்து அடியார்களுக்கு குறிப்பாக சொல்லி கொடுத்த விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் நம்ம கூடவே இருந்து இவர் சொன்னாரே, எங்கே போனாலும். நான் வந்து சிங்கப்பூர் போனேன், முதல் போனேன். ஆண்டவர் சொன்ன, நீ போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருப்பார், சீட்டே கிடையாது, இடமே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல படுத்துன்னு போகிற மாதிரி ஆண்டவர் வழி பண்ணார். என் பக்கத்தில் இருந்தவங்களாம் ஏந்து போயிருந்தாங்க ஏதோ காரணத்தால், நான் மட்டும் படுத்துன்னு போனேன். அப்படி வற்புறுத்தி சுகம் தருவார். எங்கே போனாலும் நமக்கு வற்புறுத்தி, நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கூட்டர் இருந்தால் போரும்னு நினைப்போம், கார் வாங்கி கொடுப்பார். வற்புறுத்தி சுகம் தருவார். ஒரு 2 பெட்ரூம் வீடு இருந்தால் போரும்னு நினைப்போம், ஒரு பங்களா வாங்கி கொடுப்பார். அப்படி வற்புறுத்தி சுகம் கடக்கக்கூடிய ரெட்டிப்பட்டி சுவாமிகளை ஓடோடி வந்து தேடி வந்து நாடி வந்து கோடி அர்ச்சனை மூர்த்தியை கூடி இருந்து இங்கு உறவாய் இருந்து கண்டு கழித்தமைக்கு அனைத்து அடியார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்கள் உரையை நிறைவு செய்கின்றோம்.
நன்றி, வணக்கம். நன்றி. ஓம் ஸ்ரீ எட்டு சுவாமிகளுக்கு அரோகரா. அரோகரா. எல்லாம் உடைய ஓம் பொறுப்பு. ஓகே. அடியார்களினுடைய அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக நமக்கு விரிவாக எடுத்து சொன்ன இந்திரா தாய்க்கும் கீர்த்தி சுவாமிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர்களை மரியாதை செய்யும் விதமாக கிறிஸ்கோ மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் நாராயண் அண்ட் சித்ரா நாராயண் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கிறிஸ்கோ மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ. ஆவ கணேச வரம் தருவாய் கணேச பாவ வெந்த நாவாலுனை பாட அருள் தேட